ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லோகு பியூட்டி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்து உங்கள் ஃபேஸில் ஃபுல்லாகவே ஆக்னே இருந்ததுன்னா அவங்களுக்கான ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுறது தான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீம் பவுட்ரு ஆட் பண்ணுறேன். நீம் பவுட்ருனா வேப்ப இலை இருக்குல்ல, அதோட பொடி தான் நான் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இல்லைனா ஃப்ரெஷ்ஷான வேப்ப இலையை பறித்து அதை நல்லா கழுவிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதை ஒரு பேஸ்ட் மாரி எடுத்து அதை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 3 இன்க்ரீடியன்ஸும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸ் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. 15 மினிட்ஸ் கழித்து நார்மல் தண்ணி வச்சு வாஷ் பண்ணால் போதும். உங்கள் ஸ்கின்னுக்கு இன்ஸ்டன்ட் ஒரு க்ளோ கொடுக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை வாரத்தில் 3 நாள் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணி வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க பாக்டீரியாவை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ் வராமல் கண்ட்ரோல் பண்ணோம், டார்க் பார்ட்ஸை ரெடியூஸ் பண்ணோம், உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும், உங்கள் முகத்தில் இருக்க சன்டானையும் ரெடியூஸ் பண்ணும். நீங்கள் டீனேஜாக இருந்தால் கூட இந்த ஃபேஸ் பேக்கை தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா டீனேஜர் தான் நம்ம ஸ்கின்னில் நிறைய பிம்பிள்ஸ் வரும். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.